ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க ரெசிபி காரா பூந்தி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்மளோட ரெசிபி எப்படி இருக்குது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல நான் ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தும் போது நமக்கு கிறிஸ்பியாக வரும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. அப்படியே ஊற்றுட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் தண்ணியாக போயிடும். இப்போது இதில் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பூந்தி நல்லா உருண்டையாக எலும்பி வரும். இப்போது நம்மளோட கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கடலை மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே காஞ்சிகிட்ருக்கும். இப்போது நம்ம பூந்திக்கு தேவையான ஓட்டை சட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஓட்டை குண்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது இல்லைன்னா பூந்தி கரண்டி, இல்லை நம்ம சாதாரணமாக பூரி போட கரண்டி வச்சுருப்போம்ல, அரிக்கரண்டி, அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் பூந்தி போட்டுக்கலாம். இப்போ மாவை நம்ம ஓட்டை குண்டால ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் முத்து முத்தாக பாருங்கள், உருண்டையாக எண்ணெயில் விழுது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், நாம் ஒன்றுமே பண்ணலை. நம்ம ஊற்றும் போதே அது தானாகவே உளுந்து நமக்கு உருண்டையாக எலும்பி வரும். இப்போ அடுப்பை நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பூந்தி பார்த்திங்கன்னா நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பூந்தி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லா பூந்திகளையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம நடக்கல்ல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதுதான் அளவு, அதுதான் அளவு அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க. நம்ம பூந்திக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கலை போட்டால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நடக்கலை போட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நடக்கலையே இது கூட பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டைம்லாம் விட்டு நம்ம பொரிக்க தேவையில்லை. போட்டதும் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லா சகந்து வந்துடும். நல்லா கலர் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தோல்லாம் நமக்கு உதிர்ந்து வரும். அந்த பக்குவத்தில் எடுத்துருங்க. இப்போது கூடவே முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்துடலாம். கடைசியாக நம்ம ஒரு 3-4 குத்து அளவுக்கு கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நமக்கு நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட மனம் நல்லா ஃபுல்லாக நமக்கு இறங்கி ரொம்ப ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பூந்தி, நடக்கல்ல, முந்திரி எல்லாமே போட்டிருந்தோம்ல, அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பூந்திக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி, கூடவே தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ பேக்கரியில் விற்கிறது போலவே இல்லாத, அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப ஹைஜெனிக்காகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட காரா பூந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்ல, ஒன்றும் தனித்தனியாக உதிரியாக நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இது போல் சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ரொம்பவே சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.